தென் மாவட்டங்களில் முதலீடுகளை அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை மற்றும் நாளை மறுநாள் குறிப்பாக சென்னையில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் குறிப்பாக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு தொழில்துறை மரபை கொண்டாடும் வகையிலும் அதே போல நமது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்துறை சார்ந்த விஷயங்களை மற்ற வெளிநாடு அளவிற்கு எடுத்து செல்லவும் வெளிநாடுகளிலிருந்து முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காகவும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பல்வேறு மாநிலங்கள் அதே போல நாடுகளிலிருந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 450க்கும் மேற்பட்ட நாடு பிரதிநிதிகள் இந்த கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வர்த்தகம் சார்ந்த தொழில் நிறுவனங்களை சார்ந்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இந்த மாநாட்டின் மூலமாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக ஒரு சில தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில முதலீட்டாளர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களில் இருந்து பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான திட்டம் என்பது தமிழக அரசு சார்பில் போடப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒசூரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த கம்பெனியில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருப்பதாகவும் அதே போல உயர்கல்வியை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தொழில் முதலீடுகளை இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக முன்னெடுப்பதற்காக திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. மகேந்திரா சிட்டி அதே போல லெதர் கம்பெனி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்களும் இந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய டாடா பவர் கம்பெனி உள்ளிட்டவைகள் சார்ந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகப்படியான முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.